வணக்கம். ஜெயார்கோம் ஷார்ட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், வெள்ளு, சீரகம் இதெல்லாம் நான் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம். ஒரு 50 ml டால்டா, இதையும் நல்லா உருக்கி வச்சுருக்கிறேன். டால்டா ரொம்ப ஹீட்டாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாக. உப்பு கலந்த தண்ணி, இதை நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா முறுக்கு மாவு போடும்போது நம்ம புளியதுக்கு வரணும். அந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இது சீவல் அச்சு, இடியாப்ப கலரில் சீவல் அச்சும் இருக்கும். அதை போட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் நல்லா அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும். அது மேலேயே பிழிஞ்சு நல்லா வெந்த உடனே எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே பெரட்டி போட்டு, ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா வேகாமையே கருவிடும். இது மிதமான சூட்டில் இருக்கும்போது நல்லா முறையெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். பெப்பர் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் நாளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா முறுவலாக இருக்கிறதுனால மொத்தத்தில் சீவல் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா காப்பியில் போட்டுலாம் நல்லா சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.